கிளாத் வாஷிங் பண்ணுறது, வெசில் வாஷ் பண்ணுறது, மற்றபடி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். ஆனால் அந்த உடம்பு எடை மட்டும் குறையவே மாட்டேங்குது. இன்னும் சில பேர் ஆஃபீஸில் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் இந்த பிளாக்லேருந்து அந்த பிளாக் வரைக்கும் நிறைய நடந்துகிட்ருக்கேன், என்னோடய வேலையை நின்றுக்கிட்டே இருக்கிறது, நடந்துகிட்டே இருக்கிறதா, ஆனால் அந்த உடல் எடை மட்டும் குறைய மாட்டேங்குது, அதனால் கால் வலியும் மூட்டு வலியும் வந்துடுச்சு, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்வாங்க. இன்னும் சில பேர் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் வந்து சாப்பிடுவேன், ரிலாக்ஸாக சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்குன்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாதுங்க. இது ஏன்றதை பார்க்கலாம். நீங்கள் இந்த ஒர்க் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு ரிஸ்டோர் பண்ண எல்லா ஒர்க்குமே லோ இன்டென்சிட்டி ஒர்க்குங்க. இதெல்லாம் 1 ஹவர் நீங்கள் செஞ்சாலுமே 100லேருந்து 130 கேலரிஸ் வரைக்கும் தான் உங்கள் உடம்புல குறையும். நீங்கள் இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஒரு காஃபியும் 2 பிஸ்கட்டும் நீங்கள் சாப்பிட்டாலே அந்த கேலரிஸ் உங்களுக்கு ரீகெயின் ஆகிடும். இல்லை லன்ச் டைமில் ஒரு பவுல் ஆஃப் ரைஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலுமே 100லேருந்து 140 கேலரிஸ் ரீகெயின் ஆகிடும். ஸோ ப்ராப்பரான டயட்டும் பிரிஸ்க் வாக்கிங் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க பிரிஸ்க் வாக்கிங் போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன டாக்டர்னா 30 நிமிஷத்தில் நீங்கள் எந்தளவு ஸ்பீடாக நடக்கிறீங்கன்றது தான் முக்கியம். நீங்கள் 30 நிமிஷம் நீங்கள் பிரிஸ்கான வாக்கிங் போனீங்கன்னா 300 கேலரிஸ் வரைக்கும் ரெடியூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த மார்னிங்லேருந்து வேலை செஞ்சுட்டு வாக்கிங் இங்கே தனியாக போகிறதுன்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது. பிரிஸ்க் வாக்கிங் போனீங்கன்னா வெயிட் லாஸும் நடக்கும், உங்களோட மன அழுத்தமும் குறையும், அதிக அளவாக கேலரிஸையும் நீங்கள் பர்ன் பண்ணுவீங்க. வெயிட் லாஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கால் வலியும் குறைஞ்சிரும்.